வாழ்க்கையில் சில நேரம் நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ அவங்க தான் நம்மளை குழப்பி விடுவாங்க. நல்ல மனசு வச்சுருந்தாலே சில சமயம் ப்ராப்ளம்ஸ் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஸ்டில் நம்ம டிசிஷன்ஸ் தான் நம்ம ஃப்யூச்சரை ஷேப் பண்ணணுன்னு இருக்குது. ஹானஸ்டி நல்லது தான், ஆனால் எப்போ எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்க ஒரு நாள் வரும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு சிம்பிள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சர்ப்ரைசிங் ட்விஸ்ட், அதை தொடர்ந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் லெசன்ஸ் தொடர்ந்து இருக்க கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை ஒரு வயதான கழுதையோட. போகலாமா? ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல் தமிழ் கோஸ். காலத்தில் பச்சை மரங்களால் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமம். அங்கே சுந்தரம் என்று சொல்லும் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரோட வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான தோழன் என்று சொன்னால் அது இந்த கழுதை தான். அதன் பெயர் முத்து. முத்து சாதாரண கழுதை இல்லை, சுந்தரத்துக்கு அது தோழன், உதவியாளர், அமைதியான துணை என்று கூட சொல்லலாம். ஒரு நாள் கடுமையான வெயில், கட்டுக்கடங்காத மண். ஆனால் சுந்தரம் முத்துவின் முதுகில் ஒரு பெரிய உழவு மூட்டையை கட்டினான். முத்து ஒரு நொடி கூட தாங்க முடியலன்னு சொல்லலை. அவன் தன்னால் முடிஞ்ச எல்லா சக்தியும் ஒவ்வொரு அடியிலும் கொடுத்தான். ஒரு சில மணி நேரத்திலேயே முழு வயலும் உழுது தயாரானது. சுந்தரம் அதிர்ச்சிச்சு போனான். அவன் ஓடி முத்துவை கட்டி பிடிச்சான். அட முத்து, நீ சாதாரண கழுதியே இல்லை, 2 பேரோட வேலை நீ ஒருத்தனே செஞ்சிட்டே. நீ இல்லாமல் நான் 0 தாண்டா. முத்து காதை அசைஞ்சது. அந்த வார்த்தையை கேட்ட முத்துவின் சந்தோஷம் குதித்து கொண்டாடினான். அந்த மாலை சுந்தரம் முத்துவின் மேல் ஏறி வீட்டிற்கு வந்தான். கட்டுவிற்கு முன்னால் அவனை மீண்டும் கட்டிப்பிடித்தான். உன் உழைப்புக்கு நான் தலை வணங்க வேண்டாம் முத்து, உன்னை நான் மதிக்கிறேன். முத்துவுக்கு இந்த வார்த்தையை கேட்டதும் உணவே வேண்டாம். இந்த வார்த்தைகள் தான் அவன் சொர்க்கமாக கண்டான். அடுத்த நாள் சுந்தரம் 2 பெரிய மூட்டைகளை முத்துவின் முதுகில் ஏற்றினான். முத்து ஒரு சிங்கிள் கூட இல்லாமல் அடியடியாய் எடுத்து பயிர் நிலம் வரை எடுத்து சென்றான். சுந்தரம் அடுத்த நொடி அவனை கெட்டி பிடித்து, நீ தாண்டா என் பெஸ்ட் பார்ட்னர், நீ இல்லாமல் எனக்கு ஒன்றும் இல்லடா. அந்த வார்த்தையே முத்துவுக்கு பெரிய ஓய்வும் சக்தியும் கிடைச்சது போல இருந்தது. மாதங்கள் கழிந்தன. சோளப்பயிர் வெட்டும் நாள் வந்தது. இந்த முறை சுந்தரம் ஒரு பெரிய பண்டிலான சோளத்தை முத்துவின் முதுகில் ஏற்றினான். அது முத்துவின் எடையை விட பல மடங்கு எடை கூடியது. முத்து தள்ளாடினான், ஆனால் நின்று விடவில்லை. ஏன்னா சுந்தரம் என்னை நம்புகிறாள், அந்த நம்பிக்கைக்காக நான் இந்த தாங்கிதான் ஆகணும் என்று அவன் நினைத்தான். பாதி தூரம் நடந்து செல்லும் போது வானம் கருமை பிடித்தது. காற்று வேகமாக அடிக்க ஆரம்பிச்சது. மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது. சுந்தரம் கத்தினான், முத்து சீக்கிரம் வா, இல்லைன்னா வீடு சேர முடியாது. முத்து முழு சக்தியோட முயற்சி செய்தான். வழுக்கலான பாதையில் மழை முழுமையாக அவர்களை தாக்கியது. நதி கடக்கும்போது அவன் கால்கள் வழுக்கின. பின்ன சொல்லவா வேணும், முழு சோளமும் நதிக்குள்ள விழுந்துருச்சு. சுந்தரம் அங்கே நின்று முத்துவை பார்த்தான். ஆனால் முத்து எதிர்பார்த்த பார்வை இல்லை. சுந்தரம் பார்த்த பார்வையே வேற மாதிரி இருந்துச்சு. சுந்தரம் முத்துவிடம் சொன்னான், பரவாயில்லை, நீ ரொம்ப முயற்சி பண்ண, உன் தப்பு எதுவும் இல்லை, ஏன் தப்பு தான், ஏன்னா நான் தான் உன்னை ரொம்ப நம்பிட்டேன். அந்த வார்த்தை முத்துவுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. ஒரு கத்தி வச்சு குத்தின மாதிரி ஒரு ஃபீல், ஒரு ஷார்ப் சைலன்ஸ். அது முத்துவின் உள்ளத்தை குத்தியது. அவர் முன்பே நடந்து சென்றார், கழுதை பின்னிலும் நடந்து சென்றார். எப்பவும் சுந்தரம் முத்துக்கிட்ட பேசிக்கொண்டே நடப்பான். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அது எதுவும் இல்லை. ஒரு ஹக் எதிர்பார்த்தான், ஆனால் அதுவும் கிடைக்கல. அந்த இரவு முத்து நனைந்து பசித்து குலுங்கி கொண்டு இருந்தது. யாரும் வரல, உணவு கூட வைக்கல, ஒரு தேங்க்ஸ் கூட இல்லை. இருட்டு மட்டும், அதுக்கும் மேலான லோன்லினஸ் மட்டும். அவன் உள்ளே ஏதோ உடைந்தது. அது உடல் இல்லை, அவன் மனம். காலையில் தக் 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 நின்று ஒரு கோபமான சத்தம். முத்து வெளியே வந்து பார்த்தான். அவன் பார்த்த காட்சி அவன் மூச்சை நின்று விட்டதுன்னு கூட சொல்லலாம். சுந்தரம் ஒரு ஆழமான குழி தோண்டி கொண்டிருந்தான். தோண்டிக்கொண்டே அவன் வாயில் புலம்பல் சத்தம். இவனால் என்ன பயன்? இவன் இங்கிருந்தா இன்னும் என்னோட வேலையெல்லாம் நாசமாக தான் போகும். இதை கேட்ட முத்துவின் உடம்பு நடுங்க தொடங்கின. நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன், ஆனால் ஒரே ஒரு தப்பு செஞ்சதுக்காக என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரே என்று முத்து நினைத்தான். ஒரு தவறுனால நான் இவ்வளோ ஒர்த்லெஸ் ஆயிட்டேனா? இத்தனை வருட லாயல்ட்டிக்கு எனக்கு கிடைச்ச ப்ரைஸ் இதுதானா? அவன் கண்ணில் கண்ணீர். அவன் கத்தவும் இல்லை, சண்டை போடவும் இல்லை, நியாயம் கேட்க விரும்பவும் இல்லை.
ஒரே ஒரு தடவை அவன் சுந்தரத்தை பார்த்தான். கோபமாக இல்லை, அழிந்து போன சோகத்தோடு. முத்து ஒரு அடி எடுத்து வைத்தான். பின்னாடி அவன் திரும்பி பார்த்து கண்ணீருடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடக்கத் தொடங்கினான். இடத்தில் வலி இருந்தாலும் இந்த முறை ஒரு சைலண்ட் கரேஜுடன் நடக்க ஆரம்பித்தான். பின் அவன் ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு புரிந்து விட்டது, அதை அவனை வேல்யூ பண்ணுற ஒரு இடமே இல்லை, அவனுக்கு அது ஒரு வீடே இல்லை, அது ஒரு சிறை தான் என்று அவனுக்கு புரிய வந்துச்சு. இப்படித்தான் எல்லாரோட வாழ்க்கையிலும் நம்ம 1000 நல்லது செஞ்சுருப்போம். ஆனால் ஒரே ஒரு தவறு போதும் சிலர் நம்மளை முழுசாக மறந்து விடுவாங்க. அது உன் மதிப்பை குறை சொல்லலை, அது அவர்களோட மனசை தான் குறை சொல்லணும். நம்மளோட உண்மையான வேல்யூ, நம்மளோட உழைப்பு நம்மளை நல்லா புரிஞ்சவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். நம்ம யாரையோ நம்பி வாழதை விட நம்மளவே நம்பி நமக்கு ஒரு மதிப்பு தானாக கொடுத்து வாழ கற்றுக்கணும். ஏன்னா கடவுள் நீ வீழ்ந்தால் உன் கூட தான் இருப்பார், உன் பக்கம் தான் இருப்பார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.